லா ஆஃப் அட்ராக்ஷன் யார் யாருக்கெல்லாம் ஒர்க் ஆகாது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாம். யார் யாருக்கெல்லாம் ஒர்க் ஆகாது? எப்பவுமே நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒர்க் ஆகாது. நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் ரொம்ப பெருசு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒர்க் ஆகாது. அதை பற்றி பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் திங்க் பண்ணுறவங்களுக்கு ஒர்க் ஆகாது. நிறைய வெறுப்புத்தன்மை ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கிறவங்களுக்கு ஒர்க் ஆகாது. இப்போது இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பேசலாம். ஓகேவா? ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். பார்க்கல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையுமே பாருங்கள். ஏற்கனவே போட்ட வீடியோவும் போய் பார்த்துட்டு வாங்க. லா ஆஃப் அட்ராக்ஷனில் எல்லாத்தையுமே செய்ய முடியும் அப்படிங்கும் போது நிறைய மக்கள் திரும்பி பார்த்து கேட்கக்கூடிய ஒரே கொஸ்டின், ரிலேஷன்ஷிப்பை ஒன்று சேர்க்க முடியுமா? எஸ், முடியும். ஆனால் ரொம்ப கஷ்டம். இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப கஷ்டமானது என்ன அப்படின்னா ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட் பண்ணுறது தான். ஆனால் அது முடியாதுன்னு கிடையாது. எதுவுமே முடியாது அப்படின்னு ஒன்றுமே இல்லை. எல்லாமே பண்ண முடியும். பட் கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டி இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட் பண்ணுறதுல. சரி, இப்போ யார் யாரெல்லாம் நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷனில் சக்ஸஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா? அது யார் யாருன்னு பார்த்துருவோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்போவுமே நினச்சிட்டு இருக்கீங்களா, கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க்கே ஆகாது. கொஞ்சமாவது ரியல் லைஃப்பை பார்க்கணும். ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு திங்க் பண்ணுறதோ இல்லை ஏதாவது ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறதோ ஜஸ்ட்டு பண்ணிவிட்டு விட்டுட்டு உங்கள் பர்சனல் லைஃப்பை கொஞ்ச நாளைக்கு பாருங்கள். அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா லெட் இட் கோ பண்ணுறது. ஜஸ்ட்டு நினச்சிட்டு விட்டுருங்க. இது லெட் இட் கோ தானே அப்படின்னு நிறைய பேசிட்டோம் அப்படின்னு நினைப்பீங்க. பட் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரி, இது இப்படியே இருக்கட்டும். அடுத்தது ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கிறவங்களுக்கு நடக்காதுன்னு சொல்லியிருப்போம். அது என்ன அப்படின்னா, யாரெல்லாம் ஒரு விஷயத்து மேலே அதிகமான கவலை, ரொம்ப ஆசை இருக்கும், அந்த ஆசையை வெறுத்து போய் கவலையாக மாறும், அதுக்கப்புறம் கோபமாக மாறும், இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு நடக்காது. நம்ம எப்போவுமே நமக்கு தேவையான விஷயம் அடையிற வரைக்கும் நம்ம அது மேலே பாசிட்டிவாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் நெகட்டிவாக மாறிடாதீங்க. ரைட் மீன்ஸ் கோவப்படுறது, வருத்தப்படுறது இந்த மாதிரி எதுவும் பண்ண வேணாம். சரிங்களா? இப்போ எனக்குமே சில விஷயங்கள்லாம் இருக்குது. பட் நான் ஷேர் பண்ண விரும்பல. இருந்தாலும் நம்ம அதனால தான் கொஞ்ச நாள் வீடியோ போடாமையும் இருந்தோம். ஸோ அதையே பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த விஷயத்தை பார்க்க முடியாது. அதாவது பிரச்சனைகளையே நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா லைஃப்பை மூவ் பண்ண முடியாது. ஸோ பிரச்சனைகள் மூவ் ஆன் பண்ணி போய் தான் தீரணும். ஓகேவா? ஸோ தேர்டு, நீங்கள் நினச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா நடக்காதுன்னு சொல்லியிருப்பேன். ஓகேவா? அதுக்கப்புறம் மூணாவது என்னன்னா, எந்த ஒரு விஷயம் பெருசா நினைக்கிறீங்களோ அது நடக்கவே நடக்காது. அது என்ன பெருசா நினைக்கிறது அப்படின்னு நீங்க கேட்கலாம். என்ன அப்படின்னா, நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறீங்கல்ல, அது ரொம்ப பெருசு அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல. இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டுமே, இவங்கெல்லாம் நம்ம கிட்ட பேசுவாங்களா? இவங்களை எப்படி அட்ராக்ட் பண்ண வைக்கிறது? என்ன பண்ணாலும் அது நடக்க மாட்டேங்குது. எப்படிதான் அதை சக்ஸஸ் பண்றதுன்னு தெரியலையே. நீங்க டைரக்டாவோ இன்டைரக்டா இப்படிலாம் திங்க் பண்ணும்போது எப்படி தெரியுமா இருக்கு? டைரக்டாவோ இல்லை இன்டைரக்டாவோ நீங்க ரொம்ப கீழ்த்தரமாகவும் அவங்க ரொம்ப வசதியாகவும் ரொம்ப ஒரு ஹையர் வேல்யூவாகவும் நீங்க கன்சிடர் பண்றீங்க. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நடக்காது. நீங்க உங்களுக்கு தேவையான விஷயம் எது வேணாலும் இருக்கட்டுமே, ஒரு கார் அட்ராக்ட் பண்றதா இருக்கட்டும், இல்லை ஒரு ஜாபா இருக்கட்டும், இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப் சரி ஒன்று சேர்க்கிறதா இருக்கட்டும், எதுவா வேணாலும் இருக்கட்டுமே, நீங்க நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த இது ரொம்ப பெருசு அப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அது நடக்காது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் நம்மளால முடியும் அப்படின்னு நம்புங்க. அதுக்கான ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. ட்ரை மீன்ஸ் நீங்கள் உங்களுக்கு எப்படி அது வேணும்னு நினச்சிட்டா மட்டும் போதும். அதுக்கான முயற்சிகள், வழிகள் எல்லாம் உங்ககிட்ட காமிக்கும்.
அந்த வழியில வந்துட்டு செய்யறதுக்கு நீங்க ஜஸ்ட் முயற்சி பண்ணா போதும். அந்த வழியில போனா மட்டும் போதும். அதுதான் முயற்சி. ஸோ அதை ஈஸியா அட்ராக்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ எப்பவுமே நம்ம எதிர்பார்க்குற விஷயம் பெருசு, இது சின்னது. அதாவது எப்படின்னா ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, கார் வாங்குறீங்களா அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அப்புறம் ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, நான் எங்க போய் கார் வாங்க போறேன், எனக்கு இருக்கிற சேலரிக்கு நான் எங்க போய் இந்த கார்லாம் வாங்க போறேன் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ கண்டிப்பா வாங்க மாட்டாங்க. நீ வாங்க மாட்ட போ. ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு இந்த பொண்ணை பார்த்தாவே ரொம்ப ஹை கிளாஸா தெரியுது, எனக்கெல்லாம் அந்த பொண்ணு செட் ஆகுமா அப்படின்னு சொல்லிப்பாங்க. உனக்கு அந்த பொண்ணு செட் ஆகாது போ. ஸோ இந்த மாதிரி தான், அதாவது உங்களை வந்து அவங்கள ஹையர் வேல்யூவாகவும் உங்களை லோயர் வேல்யூவாகவும் நீங்க கன்சிடர் பண்றதுனால தான் உங்களுக்கு அது நடக்கிறதுல டிலேவும் ஆகுது. ஓகேவா? ஸோ நீங்க வந்துட்டு எப்படி திங்க் பண்ணணும் அப்படின்னா, அது ஜஸ்ட் அட்ராக்ட் பண்ணிடலாம், அவ்வளவுதான். கண்டிப்பா முடியும். அது ரொம்ப சின்ன விஷயம் தான். அப்படி நினைச்சா மட்டும் போதும், எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியா அட்ராக்ட் பண்ணிக்க முடியும். அதுவும் இல்லாம நீங்க வந்துட்டு லைஃப்ல நிறைய நெகட்டிவான விஷயங்கள் நடக்குது, நெகட்டிவான மோசமான சூழ்நிலை, எதிர்மறையான எண்ணங்கள், நிறைய விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அது நடக்கதான் செய்யும். இட் ஜஸ்ட் ஹேப்பன். நடக்கதான் செய்யும். அதையே பார்த்துட்டு இருக்க முடியுமா? நம்ம வழியில போறோம், நிறைய டிராஃபிக் இருக்கு, நிறைய குறுக்க வராங்க போறாங்க, அதையே பார்த்துக்கிட்டு அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு டிராஃபிக் இருக்குதுன்னு பேசிட்டே இருந்தா நம்ம போய் சேரக்கூடிய வழி, அதாவது போய் சேரக்கூடிய இடத்துக்கு எப்போ போய் சேர்றது? அதெல்லாம் நம்ம கண்டுக்கிறோமா? அடுத்தடுத்து கிராஸ் பண்ணி போயிட்டே தானே இருக்கோம். அந்த மாதிரி தான். ஓகேவா? ஸோ நீங்க வந்துட்டு கிராஸ் பண்ணி போயிட்டே இருங்க. அதாவது உங்களுக்கு தேவையான விஷயத்த பிரபஞ்சம் கண்டிப்பா கொண்டு வந்து கொடுக்கும். நீங்க எதையும் பெருசா நினைக்காதீங்க. நீங்க நடுவுல பாசிட்டிவா இருக்குன்னு சொல்லி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாதீங்க, மனம் உடையாதீங்க. அப்புறமா வந்துட்டு உங்களை நீங்க லோயர் வேல்யூவா கன்சிடர் பண்ணக்கூடாது, ஹையர் வேல்யூவா தான் கணக்கணும். நீங்க எதிர்பார்த்த விஷயத்தை ஈஸியா அட்ராக்ட் பண்ண முடியும், நம்புங்க. ஜஸ்ட் லெட் இட் கோ பண்ணுங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு பண்றது ரொம்ப ஈஸி, ரொம்ப கஷ்டம் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. ரொம்பவே ஈஸி தான். சரி, ஈஸியா அட்ராக்ட் பண்ண முடியும். ஒருத்தங்க பேசாம போறாங்கன்னா போகட்டுமே, எவ்வளவு தூரம் போவாங்க, கண்டிப்பா ஒரு நாள் நம்மளோட வேல்யூ புரிஞ்சு வருவாங்க. அப்படியே வராம தான் போட்டுமே, அதனால பின்னாடியே போய் நம்ம வந்து நம்மளோட வேல்யூ குறைச்சிக்க முடியுமா? சப்போஸ் நீங்க பின்னாடியே ஓடிட்டு இருக்கீங்க, அவங்க திரும்பி வராங்க அப்படின்னா, அப்போ வந்துட்டு பேசுறாங்க, அப்போ உங்களுக்கு மரியாதை இருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. உங்களை மேல இருக்கக்கூடிய வேல்யூ குறைஞ்சிரும். இவன் தானே எப்படி இருந்தாலும் நம்ம கிட்ட தான் தேடி வருவான் அப்படிங்கிற அந்த வேல்யூ வந்து குறைஞ்சிரும். ஸோ அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க வந்துட்டு ஓரளவுக்கு தேடி போங்க, அதுக்கு மேல போகாதீங்க. அவங்களா உங்களை புரிஞ்சுக்கிட்டு வருவாங்க, புரிய வைங்க. ஸோ ஈஸியா எல்லா விஷயத்தையும் அட்ராக்ட் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வீடியோஸை பாருங்க. ரொம்ப நன்றி.